வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டெவில் ஷார்க் கூட 1v1 போட போகிறோம். அதுவும் அழுத்திப்புடி மேட்ச். சரியா? நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் ஜெயிச்சிட்டோம். அதை நான் வீடியோ பிடிக்க மறந்துட்டேன் நண்பர்களே. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. சரி வாங்க, டோர் பாருங்க. அவன் அழுத்தி பூச்சி அடிக்கலாம் பார்க்குறீங்களா? இப்போ இப்படி அடி. அவர் வெடிகுண்டு முருகேசன். அவர் நம்மளை ஸ்பெக்டேட் பண்ணுறது ஹரிஷு. விடுங்க, ஒரு மேட்ச் தானே. நான் திருப்பி அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்பேன்டா. டிஐ அவர் செத்துருவார் பாருங்க. அவர் நான் அடிக்க மாட்டார். அவர் ஸ்பெக்டேட்டர். பாருங்க. தம்பி ரொம்ப ஜெயிச்சிட்ட நாட்டம் போடாத. அடுத்த மேட்ச் பார்த்துக்கிறேன் ஒன்று. எம்பிஎஸும் டபுள் பேரல் லெக்ஸும் நம்மளுக்கு அது அழுத்திப்புடி பயங்கரமாக இருக்குங்க. அதில் ஆடணுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் தெரிச்சிடுவாங்கல்ல. அப்புறம் இவர் ஸ்பெக்டேட்டர் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், போயிட்டு டைரெக்டாக போயிட்டு அழுத்தி பிடிச்சி ஆடுறோம். நம்ம தான் இன்றைக்கி ஜெயிக்கிறோம் கண்டிப்பாக. தம்பி டெவில் ஷார்க், நீ ஒன்றும் ப்ரோ கிடையாது. நீ அளவுக்கு பாட்டு தாண்டாப்பா தம்பி. தூரம் இருப்பாருங்க ஒருங்க. தம்பி காலியாகு. டெவில் ஷார்க்கே காலியாகு தம்பி. திருப்பி டெவில் ஷார்க் கூட நான் 1v1 போடணுன்னா நீங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது என் கூட 1v1 போடணுன்னா சொல்லுங்கள், நான் விளாடுறேன். நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் உங்கள் கூட 1v1 போடுறேன் கண்டிப்பாக. கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. உங்கள் யூஐடியோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட முடியும். சரி வாங்க நம்ம போகலாம். அடப்பா ஒழிச்சுட்டு இருந்தா பாருங்க. ஏன்டா இப்படி பண்ணுறாடே தம்பி? போய் அவுட் ஆகிடும். அவன் அவுட் ஆகி சரி வாங்க. 2 ஆயிடுச்சு. நம்ம கண்ணை எடுத்து நம்ம ஆடுறோம். நியாயமாக ஆடலாம், ஜெயிக்கலாம். அவன் ஜெயிக்கட்டும். எனக்கு பிடிச்ச கண்ணு இது 2 தாங்க. எம்பிஎஸும் டபுள் பேரலும். இதை வச்சு தான் நான் ஆடுறது. நான் பயங்கரமான ஆளுங்க. சரியா? அழுத்திப்புடி மேட்ச்சில் நான் பயங்கரமாக ஆடுவேன். ஆனால் 1 டேப் வராது, அவ்வளோ வராது. ஹெட்டோ வராது அவ்வளோவா. இன்கேஸ் ஆஃப் ரேர்ஸ் தான் வரும். அவன் எங்கே போனான்னு வேறு தெரியலையே அந்த பாட்டு. தம்பி பாட்டு எங்கே போனேன்? பாட்டு வேறு எங்கே போனானே தெரில. பார்த்துட்டேன் தம்பி. வந்துட்டேன் இரு. அங்கே தான் இருக்கான் தம்பி. கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்கு. ஆர்ஆர் கேமிங் வரும்போது இவரில் ஆளே இல்லை.
சரி பெரும்பு கேமிங் முன்னாடிலாம் ஆறா லெஜெண்ட் ஆளே இல்லைங்க. இப்போ பாருங்க அங்கே ஆறா லெஜெண்ட் எவ்வளோ வேஸ்ட்டே காட்டுறேன் நான். ஐயோ ரொம்ப பேசுகிறேன், என்ன காலி பண்ணுற போகிறான். பண்ணால பண்ணுவாங்க அவன். சரி வாங்க நம்ம போல. ஹரீஸ்வர் நம்மளுக்கு வணக்கம் வணக்கம் சொல்கிறான். யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லையே. சரி போலாம் இருக்கு. அங்கே இருக்கீங்களா? வரேன் இது. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கலங்க அவன் இப்போ இந்த மாதிரி ஓடுவானு. என்னடா இது? ஆனால் ரொம்ப நேரம் தோக்குறான். நீ இப்போ ஜெயிச்சு தான் ஆகணும். போடு ஹெட்லேயே அடித்தான் பார்த்தீங்களா? ஈர்த்து வச்ச அந்த வேஸ்ட் ஆறால ஜடுங்க மாதிரி ஹெட்லேயே அடித்தேன். ரொம்ப பண்ணுறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. வாங்க கன்னை எடுத்துட்டு மஷ்ரூம் தின்ட்டு இந்த வாட்டி அவனை முடிக்கிறோம், முடிச்சே தீர்றோம். அவன் என்ன சொல்கிறான்? அவன் தான் ப்ரோவான் எனக்கு முன்னாடி. நான் சொன்னேன் டேய் தம்பி, அண்ணனுக்கு முன்னாடிலாம் தம்பி ஒன்றுமே இல்லை, அண்ணன் தான் எப்பவுமே ஜெயிப்பான். சரி நான் பார்த்தேன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அங்கே ஓரமாக நின்று இருப்பான். சரி என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பாருங்க அங்கே ஏஎம்டபிள்யூ வச்சு நின்றுக்கிறான். பார்த்தீங்களா? ஏஎம்டபிள்யூ சதை கூட எழுத்து குறையணும். சரி ஆனால் ஆளுங்க அவன் இங்கே உட்காந்திக்கலாம். 3, 2, 1 வெடி போடுவான் பாருங்களேன். போட்டானா வெடிகுண்டு முருகேசன் அவன் தான். சரி இருங்க நான் உள்ளே போட்டேன் அப்புறம் காட்டுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு தெரில, எனக்கு என்ன வீடியோ பண்ணணுன்னு தெரில. சிஎஸ்அபி யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் யார் கூடயாவது 1v1 விளையாடணுன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கண்ணா, அதுவும் பண்ணுறேன். எனக்கு யாரும் எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, அதனால நான் எதுவும் போட மாட்டேறேன். எனக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அதனால நான் போடுறேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் பாருங்கள். நான் எங்கே அந்த வெடிகுண்டு முருகேசன் அங்கேயே தாங்க இருக்கான். எங்கே வெடிகுண்டு எடு தம்பி, போடு. அவன் திருப்பிய பார்த்தீங்களா ஆப்போசிட்டிக்கு வெடிகுண்டு போடுறான். ஏய் தம்பி வாங்க போடு, போடுங்க டபுள் பேரல் எடு, போடு ஒன்று. காலியாகு தம்பி, காலியாகு. ஏய் தம்பி இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, பாட்டை நம்பர் 1 நீ சரியா? இதே மாதிரி ஜெயிட்ஸ்னே இந்த கேம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரி இருங்க நான் கொஞ்ச நேரம் அவுட் ஆகிட்டு வரேன். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் அவுட் ஆகலாம் அவன் பையன், அப்புறம் ஃபீல் பண்ணுவான் என்கிட்ட. இப்போ ஆடுறேன் பாரு, வேணாம் ஆட வேணாம். போயிட்டு அவனை அவுட் ஆகலாம் அவன்கிட்ட கொண்டார், அப்போ தான் சரி வரும். என்ன சொல்கிறீங்க? அவன்கிட்ட அவுட் ஆகிட்டே வந்துடலாம். சரி நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் பார்க்க வேணாம் நீங்கள். வீடியோ டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாகிடும். திருப்பியும் வந்துட்டேன்னு சொல்லு. கஃபிக்கிட்ட அவுட் ஆகிடலாம் அந்த வாட்டி. அடப்பாட்டு முதுகு பின்னாடிலேருந்து அடிக்கிறான் பாருங்க அந்த பாட்டு.
மேக வச்சு அடிச்சான் பாருங்களேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து இதே மாதிரி தோற்று போகலாம். நான் நினச்சி இந்த டபுள் பேரல் ஷிஃப்ட் பண்ணி அவனை ஒரே அடியிலே காலி பண்ணியிருப்பேன். அவனோட பாதி எழுத்து காலி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இல்லைன்னு தெரில. இன்னும் ஒரு 2 கேம் விட்டு கொடுக்கணும். நான் ரொம்ப சைக்காக ஆடினான்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் நான் எடுத்து 2 பாயிண்ட் எடுத்துட்டு சீக்கிரமாக போயிட்டே இருப்பேன் நான். வாங்க போகலாம். காஃபி வாட்டே வாங்க. இந்த வாட்டியை தோற்று தான் போகணும். கண்டிப்பாக தோக்க தான் போகிறோம். தோற்று போயிடலாம் வாங்க. டேய் தம்பி, எங்கே போன நீ? அண்ணங்கிட்ட தோக்கிறதுக்குன்னே வரியா இல்லை அண்ணன் உங்ககிட்ட தோக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாள் பாட்டா ஆடலாம். அவனை நினைப்பான் இவன் என்ன பாட்டா ஆடுறான். கண்டிப்பாக பாட்டாக தான் இருப்பான். சரி பார்த்துக்கலாம். சரி அப்படியே அவுட் ஆயிடு. சரிப்பா நீ அவுட் ஆயிடு. நம்ம டீம்மேட் பாருங்கள் எவ்வளோ டீசெண்டானவர். அப்படியே வெடிகுண்டை போட்டு அவரே கழுவிட்டார். அவ்வளோ டீசெண்டானவர். ஸ்பெக்டேட்டர்னால் ஸ்பெக்டேட்டராக தான் இருப்பார் அவர். யார் கையில காலி ஆக மாட்டார் அவர். அவர் கையிலே தான் காலி ஆகும். சீக்கிரம்ப்பா தம்பி. தம்பி வரையிறேன்னா ஒன்று அடிக்க. எங்கே இருக்கா அவன்? எங்கே அவன்? இன்னும் ஒரு பாயிண்ட்டு தான். அப்புறம் ஈக்குவல் ஆகிடும். எனக்கு அந்த ஈக்குவல் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். கடைசியில் அவனை ஜெயிப்பேன் பாருங்கள். எனக்கு அப்போ தான் ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். நான் தான் அப்படி தான் இருக்கும் எனக்கு ஃபீலிங்கு. இப்போ காலியாக பாருங்க அவரு. இப்போ உள்ள ஏறி வருவார் பாருங்களா அவரு. அதுதான் இப்போ பாருங்க. அடுத்த 2 பாயிண்ட் இப்போ விட்டு கொடுக்க போகிற அவருக்கு. அப்போ தானே 6 ஆகாது. இதுக்கு மேலே ஜெயிச்சா அவர் நம்ம ஜெயிச்சுட்டு போயிடுவோம். அவரை 6 ஆக்கணும். நம்ம 6 வரைக்கும் வர வச்சு அவர் நினைப்பார் நம்ம ஜெயிச்சிடுவோம். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகணும். இவன் ரொம்ப பாட்டா ஆடுறான். இப்போ ஒரு வேலை இவனுக்கு ஆட தெரியாமல் இருக்குது. அவன் பாட்டு நினச்சின்னு என்ன அப்போது கரெக்டாக ஏறி அடிக்கணும் அவனை. பார்த்தீங்களா அப்படியே மாஸ்டர் பிளானு. வாங்க வாங்க வாங்க. சரி ஆடுறோம் இன்னைக்கு. ஏய் சரி சீக்கிரம் ஆடு. எங்கே அவன்? எங்கேயாவது ஒழிச்சு நின்று இருப்பாங்க. சொல்லுங்க அப்படியே 2 பாயிண்டில் ஜெயிக்க போகிறோம். ஜெயிச்சாருன்னா தோத்தாருன்னு. எங்கே போனாங்க? சீக்கிரம் இது என் ஃப்ரெண்டு போட்டது நீங்கள். அங்கே இருக்கான். டேய் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது.
பார்த்தீங்களா நம்ம டீம்மேட் எவ்வளோ நல்லவர், அவரே போய் அவுட் ஆகிறார். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட அவனை ட்ரை பண்ண மாட்டேன் பாருங்க அடிக்கிறதுக்கு. ட்ரை பண்ணுறேன், நான் அவ்வளோலாம் ட்ரை பண்ணல. இன்னும் ஒரு பாயிண்ட்டு தான் இருங்க. வாங்க பார்த்துக்கலாம். நம்மளை திருப்பி 1v1 கூப்பிட்டா பார்த்துக்கலாம். நம்ம அந்த வாட்டி இப்போ அடுத்த வாட்டி 1v1 கூப்பிட்டா அவள் தான் ஒரு காலி தான் நம்ம கையில். அவரு ஷார்ட் கன்னை வச்சு ரொம்ப சீன் போடுறாரு. இப்போ பாருங்க அடுத்த கேம் ஒரு எப்படி கழிச்சு விட்றேன்னு. அவர் என்ன தெரியுமா யோசனை இருப்பார், யாரா நீ பாட்டே ஓடுறா அப்படின்னு யோசனை இருப்பார். அவருக்கு தெரியாத ஒரே ஒன்று மட்டும் என்ன தெரியுமா, அவர் தான் பெரிய பாட்டே இங்கே. இந்த கிரிக்கெட்டில் பெரிய பாட்டு அவரு தான் பாட்டே. இப்போ காலியாக பாரு நீ. நம்ம ஒன்றும் ஒரு மாதிரி கிடையாது. நம்ம கண்ணை நம்ம தாட 2 வாட்டி ஷார்ட் கன் தான். அவர் என்ன நினச்சிட்டு இருப்பார், அப்படியே நான் அழுத்தி பொடியிலேயே வச்சுட்டு ஷார்ட் கனுக்கு எனக்கு மாற்ற தெரியாதுன்னு நினச்சின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி அழுத்தி பொடியில் ஆடினு இருப்பேன். அவன் ஹெல்த்து ரொம்ப குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, ஷார்ட் கன்னில் மாற்றி ஒரே அடி காலி, ஈஸியாக காலி பண்ணுறவன் அந்த மாதிரி தான். சரி வாங்க நம்ம பார்த்துக்கலாம். எங்கே 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 இங்கே எல்லாம் ஒரு ரொம்ப சேஃப்டியாக ஆடினவங்க. இது 6வது கேம். நான் இல்லை அந்த பாட்டான்னு பார்த்துக்கலாம் இந்த கேமில். டேய் தம்பி பாட்டு எங்கே ஒரு அங்கே இருக்கான் பாரு. பார்த்துட்டேன் வரேன். இப்போ மாதிரி அடி கம்பி காலியாக டேய். நான் தான் இங்கே எல்லாமே. வணக்கம்பா திருப்பி ஒரு வாட்டி. சரி அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட 1v1 பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சிஎஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிஆர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் RR Reaper Gaming. பாய்.